அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணோங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட்டாக செய்யணுங்கிறதுக்காக ரவா புட்டு தான் பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்களோட ஆனிவர்சரிக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்தேன். இது வந்து 3rd இயர் ஆனிவர்சரி எங்களுக்கு. எல்லா டைமும் சாரீ தான் எடுப்பேன். இந்த டைம் கொஞ்சம் மாற்றி சுடிதார் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான சுடிதார் தான் எடுத்தேன். டாப்ஸ் தனியாக, பேண்ட் தனியாக, ஷால் தனியான்னு தனித்தனியாக எடுத்திருக்கேன். அதோட இந்த பேக் பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு. ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதோட இதுவும் வாங்கிட்டேன். ஆனிவர்சரி கிஃப்ட்டுன்னு ஓடிஜி வாங்கி கொடுத்துருந்தாங்க. 2K சப்ஸ்கிரைபர் வரவும் அதுக்கும் இதுக்கும் சேர்த்தே வாங்கி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மேலே ரெடியாகி வேளச்சேரியில் இருக்க கோல் பார்பிக்யூ தான் போயிருந்தோம். அதுக்கு 12:30க்கு தான் டைம்ங்கிறதால கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்ட்டு பக்கத்துலேயே ஈஸி பை இருந்துச்சு. அங்கே தான் போய் பார்த்தோம். ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அயானுக்கு மட்டும்தான் வாங்கினோம். அயானுக்கு டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் எடுக்க போனப்போ அயானுக்கு ட்ரெஸ்ஸு வாங்காமல் வந்தாச்சு. அதனால் இங்கே போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சுன்னு அவனுக்கு டிஷர்ட்லாம் வாங்கியாச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்போ பில் பே பண்ணாலும் அவன் தான் கொடுப்பான் டேப் பண்ணுறேன்ட்டு. மணி 12க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக கிளாஸியாக சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பஃபே வரேன். ஹைதராபாத்தில் இருக்கப்போ நிறைய தடவை போயிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே அளவுக்கு இங்கே நல்லா இருந்துச்சு. போனதோட வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதனால டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேங்கோ ஃப்ளேவரில் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அயான் கூட்டிகிட்டு போயிருந்ததால் அயானுக்கு ஃப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. மட்டன் சீக் கபாப், சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஹனி சிக்கனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் ப்ரான்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, சும்மா மேலாப்பில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நேச்சோஸ், பீஸா எல்லாமே வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எல்லாமே இருந்துச்சு. மெயின் கோர்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. சிக்கன், மட்டன்னு, அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மட்டன் ரோகன் ஜோஸ், நான் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சும்மா கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன். அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஆனிவர்சரி vlog என்னால் சீக்கிரமாக போட முடியலை. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் சாலட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு சைடு நாங்கள் போகவே இல்லை. நான்வெஜ் தான் ஃபுல்லாக சாப்பிட்டோம். லைவ் கவுண்டரில் பன்னீர் டிக்கா பீஸா தான் கேட்டுருந்தோம். பீஸா வந்து அந்தளவுக்கு டேஸ்டி இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு.
எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஜெல்லி, சாக்லேட், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேக்ஸ், மூஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. டெசர்ட்ஸில் டோனட், ப்ரௌனி, பக்லாவா, வேஃபல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மேங்கோ மூஸ், சாக்லேட் மூஸ், ரசமலாய் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜிலேபி, ஹல்வா, குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தாச்சு திரும்பவும். நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா வேளச்சேரியில் உள்ள கோல் பார்பிக்யூ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனிவர்சரிங்கிறதால அவங்களே அங்கே கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. Yes! Sika boom, sika boom. Sika boom, sika boom. Sika boom, sika rakas, sika boom. Oh yeah, ole, oh shit. செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரப்போ நைட்ரஜன் பிஸ்கட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ரெண்டுமே ட்ரை பண்ணாங்க. ஃபயர் பானும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. 2:30க்கு மேலே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து நான் ட்ரீம் கேக் பண்ணி வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட்காக. அதை தான் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.